மலேசியாவிலிருந்து கடத்தப்படும் பெட்ரோலை தாய்லாந்து சுங்கை கோலோக்கில் அதிக விலைக்கு விற்று வந்த சில்லறை வியாபாரிகளுக்கு எதிராக அந்நாட்டு அதிகாரிகள் தீவிர சோதனையை தொடங்கியுள்ளனர். மேற்காசிய போர்ச்சூழலை பயன்படுத்தி 1 லிட்டர் ரான் 95 ரக பெட்ரோலை சுமார் 35 பாட்கள், அதாவது 4 ரிங்கிட் 30 காசுகள் வரை கூடுதல் விலைக்கு விற்று வந்ததாக புகார்கள் எழுந்ததை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வழக்கமாக 31 பாட் விலையில் விற்கப்பட வேண்டிய பெட்ரோலை எரிபொருள் தட்டுப்பாட்டை சாதகமாக்கிக் கொண்டு லாப நோக்கத்துடன் விற்ற வியாபாரிகள் மீது தாய்லாந்து கலால் வரித்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதனிடையே எல்லை தாண்டிய எரிபொருள் கடத்தலை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களின் சுமையை குறைக்கவும் இத்தகைய சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என தாய்லாந்து அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.